காது ரெண்டும் ஒரு துணி வச்சு அடிச்சிடு. சரிங்க. யாராவது பேசுனா உனக்கு கேட்குதா பாரு? கேட்காது. ஏன் இத்தனை அங்கங்களுக்கு கேட்கணுமே? அதுங்க கேட்காது. அப்போது ஒவ்வொரு அங்கத்தை ஒவ்வொரு விஷயத்துக்கு படைச்சிருக்கிறான் இறைவன். நீ பண்ணிக்கல. வாயினா சாப்பிட்றதுக்கு ஓணும், மூக்குன்னா மோடுறதுக்கு ஓணும், காதுன்னா கேட்கறதுக்கு ஓணும். அப்போது இத்தனை எந்தெந்த அங்கங்கள் எது எது செயல்புரியுமோ அதை தான் செயல்படும். நான் இந்த கண்ணை மூடிக்கணும், எங்கே காது இருக்குது அதுக்கு பார்க்கட்டுங்க, என்ன பார்க்க முடியுமா? முடியாது. அப்போது கண் பார்க்குற பொருள், காது கேட்குற பொருள், மூக்கு மோடுற பொருள், வாயு சுவைக்கிற பொருள், உடல் உணர்கிற பொருள். அப்போ இந்த 5 பஞ்சபூதங்களாகவும் இருந்தது. அதனால் அவர் என்ன சொல்கிறார், என்ன சொன்னார் பாடலில்? நல்லா கவனிக்கணும். பாடல் தெரியும், பாடலை பாடினா போதாது. பாடலுக்குள்ள அவர் என்ன வாக்கியத்தை சொல்கிறாரு, என்ன வார்த்தையை நிறுத்துறாருன்னு பார்க்கணும். அப்போது செல்வம்ன்றது இந்த மக்கள் என்ன நினச்சின்னுக்கிறான்னா, எனக்கு 2 பங்களா இருக்குது, 4 கார் இருக்குது, ஏரோப்ளேன் இருக்குது, இதெல்லாம் செல்வம்னு நினச்சின்னுக்கிறான். இல்லை, செல்வம்னா செவி செல்வம். நீ கேட்குறது தெரியுமா செல்வம்? நல்ல வார்த்தைகள், நல்ல பாடல்கள், நல்ல விஷயங்கள் கேட்குறது தெரியுமா? அதுதான் உன் மனசை தொட போகுது. உன் ஊடு உன் மனசை தொடாது. அதனால் செல்வத்தில் செல்வம் செவி செல்வம். அந்த செல்வம் எப்படிப்பட்டதுன்னா இருக்கிற செல்வத்திலேயே தலையான செல்வண்டான்றார் இல்லையா? அப்போது உனக்கு காதுன்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்தினுடைய இசையை நீ கேட்க முடியாது. காதுன்னு ஒன்று இல்லைன்னா யார் என்ன பேசுகிறான்னு தெரியாது. அப்போது இந்த 5 புலன்கள்லேயும் சிறந்தது ஆகாய செல்வம். அது செவி செல்வம்ன்றது. அது ஆகாயம். கண்ணு நெருப்பு, மூக்கு காற்று, வாயு தண்ணி, உடல் மண், காது ஆகாயம். அந்த ஆகாயம்ன்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த 4 இங்கே இல்லை. அதனால் சொல்கிறாரு செல்வத்தில் செவி செல்வம் உயர்ந்த செல்வண்டாதுன்ட்டார். அவ்வளோ பெரிய பாட்டை சொன்னார். அதை போய் சாதாரணமாக சொல்கிறியப்பா. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு தன்மை இருக்குதுப்பா. ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொன்று செய்யுது. காலுன்னா நடக்கணும், அதுக்கு தான் அது உதவும். வேற என்ன பண்ண முடியும் தலை? வேற ஒன்றும் இல்லை. கையினா எடுக்கணும், அதை விட வேற என்ன பண்ண முடியும் தலை? சொல்லு. முடியாது. உடல்னா உணரணும், அதால் வேற என்ன செய்ய முடியும் தலை? வேற ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஒவ்வொரு புலன்களால் ஒவ்வொன்றை தான் செய்ய முடியும் இல்லையா? கண்ணை மூடிக்கோ. இங்கே யார் பேசுகிறாங்க, யார் இருக்கிறாங்கன்னு சொல்ல பார்க்கலாம். அவ்வளோ முக்கியமான புலன் தானே அது. தெரியுமா? தெரியாது. அப்போது இறைவன் ஒரு பேரறிவாளன். அவன் சாதாரண மனிதன் கிடையாது, நம்மளை மாதிரி மனுஷன் கிடையாது. அவன் இறைவன். அதனால்தான் இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இப்போ நம்ம பேசுகிறோம். உனக்கும் காதுக்குது, மூக்குக்குது, வாய்க்குது. அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கும் காதுக்குது, மூக்குக்குது. அது வேறு நாடு, வேறு சாமின்ட்டு வேறு மாதிரி படைக்கல இல்லை. உலகத்தில் இருக்கிற மனிதர்களை அத்தனை பெரிய மனிதன்னா இப்படி தான், மாடுனா இப்படி தான் இறைவன் பிரித்து வச்சு படைத்தான். ஆனால் அந்த மனிதனுக்குள்ள 5 புலனையும் பிரித்து இருக்கிறான். 5 புலன்களுடைய செயல்பாடுகள். கண்ணு பார்க்கறத காது பார்க்க முடியாது, காது கேட்கறத கண்ணு கேட்க முடியாது, மூக்கு மோடுறத வாய் வலிக்க முடியாது, வாய் சுவைக்கிறத மூக்குக்கு தெரியாது. அப்போது ஒவ்வொரு புலனும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திறமை. இப்போ நம்ம 5 பேர் இருக்கிறோம். 5 பேருக்கும் பேர் மனுஷன்தான். ஆனால் நான் செய்த நீ செய்ய முடியாது, நீ செய்த அவர் செய்ய முடியாது, அவர் செய்த அவர் செய்ய முடியாது. 5 பேருக்கும் செயல் உண்டு, ஆனால் ஒரே செயலை செய்ய முடியாது. அந்த மாதிரி 5 புலனுக்கும் 5 செயல்கள் உண்டு. அதனால் காதுக்கு முக்கியம். காது என்ன கேட்குதோ அதான் உன் செயல் ஆக போகுது. அதனால் காதுக்கு ரொம்ப முக்கியம். அந்த காது எப்படிப்பட்டதை கேட்கணும், அதான் முக்கியம். கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் நாதஸ்வரம் ஏன் வாசிக்கிறாங்க, மேளம் ஏன் அடிக்கிறாங்க, அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் அமங்கலமான வார்த்தைகள் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்லியிருப்பார்.
அது ஏன் அந்த தாலி கட்டும்போது அடி அடின்னு கையை காட்டுறான்? அதை அடிக்கும்போது யார் எந்த அமங்கலியமான வார்த்தை பேசினாலும் அந்த மணமகள் காதில் விழக்கூடாது. அதுக்காக அந்த வாத்தியங்களை வச்சு வாசிக்கிறாங்க அங்க. இல்லை எவ்வளோ பேர் அறிவாளி இல்லை? அதே மாதிரி இறைவன் பேர் அறிவாளி. மனிதனை படைச்சு மனிதனுக்குள்ள. அப்போ இந்த காதாகப்பட்டது எவ்வளோ நல்ல விஷயங்களையே கேட்கணும். அதில் கேட்குற விஷயம் தீய விஷயம் அதில் விழக்கூடாது. அதுக்கு தான் அந்த வாத்தியம் வாசிக்க சொன்னான். நல்ல விஷயம் மட்டும்தான் விழணும். அப்போ இந்த காது நல்லதை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்ட்டு. இப்போது நாத உபதேசம்னு உங்களுக்கு ஒரு உபதேசம் கொடுத்தேன். இந்த நாத உபதேசம் கண்ணில் கேட்டுதா சத்தம்? ஏன்பா முக்கியமான பொருள் கேட்கலையே? அது எப்படி கேட்காம இருக்கலாம்? எது எதுக்கு எது எது செயல் புரியணுமோ அந்தந்த செயல் அது அதுக்கு புரியணும். அதுக்கு தான் நான் குடும்பத்தில் சொல்லுவேன். ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி இருக்கிறீங்க, இல்லைங்க நாங்கள் ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறோங்க, மனைவி புடவை எல்லாம் கூட நான் துவைச்சி போடுங்கன்னா அது ஒத்துமையாக இருக்கிறதுக்கு இல்லை, அடிமைன்னு அர்த்தம். கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா, கணவன் செய்கிற தொழிலில் போய் மனைவி தலையிடக்கூடாது, மனைவி செய்கிற தொழிலில் போய் கணவன் தலையிடக்கூடாது. அவங்க தொழிலை அவங்கவுங்க செய்யும்போது அது சீராக இருக்கும். இந்த இடையில பூந்து குழப்பம்னா அது சீர் கெட்டு போயிடும். அது மாதிரி இந்த புலன்களில் அது தொழில் அது செய்தால் தான் நீ சரியாக இருப்ப. எல்லா செயலுக்கும் எல்லாத்துக்கும் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ கண்டமாயிடுவ. கட்செவின்னா என்னன்னா கண்ணும் காதும் சேர்ந்தது, ரெண்டும் சேர்ந்தது. கட்செவின்னா என்ன அர்த்தம்? கண்ணும் காதும் சேர்ந்தது. பாம்பு இருக்குது, அது காது கிடையாது. அது கண்ணாலேயே எந்த சத்தம் வருது, யார் வரான் யார் போகிறான்னு பார்த்துடும். காது இல்லாத ஜீவன் பாம்பு. ஆனால் மனுஷனுக்கு இந்த மூன்றாவது கண் இருக்குது, அது கண்ணும் காதும் சேர்ந்தது. அதனால் அது கட்செவின்னு பேர். எந்த பாட்டு கேட்டாலும் அதில் கேட்கணும், எந்த சுவை சாப்பிட்டாலும் அதில் சுவைக்கு அந்த சுவையை அதில் அறியணும். இது ஞானத்துக்கு போகிற படிகள் இது. அதனால் இது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. அதனால் அவர் என்ன சொல்லிட்டார், இந்த காதில் கேட்டுன்னு சுகமாக இருக்குன்னு. கர்ம வினைன்றது உன்னுடைய துன்பம் தானே தவிர, நீ முன்னாடி ஒருத்தனை கத்தியில் குத்தினா பின்னாடி இன்னும் ஒருத்தன் கத்தியில் குத்துவான். முன்னாடி ஒருத்தனுக்கு நீ சோறு போடனா பின்னாடி உனக்கு ஒரு சோறு போடாது, அப்படி இல்லை. கர்ம வினை அதுக்கு பயன் என்னன்னா செயல். வினைன்னா செயல். அந்த செயல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இன்பமுடையதாக இருக்கும், துன்பமுடையதாக இருக்கும். அப்போது நீ முன் செய்த வினையின் பயனாக இந்த பிறவியில் துன்பப்படுவேன். இது கொத்து கொத்தா மடியுது. எது மடியுது? உடல் மடியுது. உடல் தான் மடியும். ஆன்மா மடிச்சதே கிடையாது, நீ செத்ததே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நீ செத்ததே கிடையாது, செத்தா இப்போ வரப்போகிறதே கிடையாது நீ. அதனால் இந்த உடல் சாவத்தை பற்றி கடவுள் பார்க்கறதே கிடையாது. மகாபாரதம்ன்ற ஒரு போரில் ஒரே ஒரு தீயவன் துரியோதனன் இல்லையா? ஒருத்தன் தானே கெட்டவன். ஆனால் அந்த ஒரு கெட்டவன் பல நல்லவங்களெல்லாம் கட்டி போட்டு வச்சிட்டான். அதனால் அந்த இடமே கெட்ட செயல் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த ஒரு கெட்டவனை காக்க லட்சக்கணக்கான அழிவுகளை கிருஷ்ணன் உருவாக்கணும். அக்ரோனி கணக்கில் இறந்தது ஜனம். அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, ஏன்னா அவன் நாடு. அப்போ அங்கே அழிக்கப்பட்டாதான் தர்மம் நிலை நிற்கும். அப்போ ஒரு கெட்டவனை அழிக்கிறதுக்கும் 1000 நல்லவனையும் அழிச்சு தான் ஆகணும். அதான் ஐதீகம். இதை தான் உலகம் பண்ணினுக்குது, இயற்கையும் பண்ணினுக்குது. ஒரு பக்கம் மனுஷனுடைய ஆசை அளவு கடந்து போயிடுச்சு. இந்த இந்தியாவையே ஒரே ஒரு ஆள் பேரில் எழுதுனா கூட எனக்கு பத்தாது, அமெரிக்காவையும் கொஞ்சம் எழுதுன்னுவோம். அந்த அளவுக்கு ஆசை மதிஞ்சு போயிட்டான் மனுஷன். இதனுடைய விளைவு எதை நோக்கி பயணம் பண்ணுது? தீமையை நோக்கி பயணம் பண்ணுது. இந்த தீமையினுடைய விளைவு எப்படி இருக்குன்னா பெரிய அதிர்வாக இருக்கும், யாராலையும் தடுத்துக்க முடியாத அதிர்வாக இருக்கும். அதுதான் இயற்கை பேரழிவுன்னு பேர். அது யார் பண்ணுறான்? மனுஷன் பண்ணல, இயற்கையே பண்ணிக்கினுக்குது. இன்னொன்று ஒரு விஷயத்தை நீங்கள்லாம் உணரணும். இந்த பூகம்பம் வருது இல்லை? இந்த பூகம்பத்தினுடைய நிலை என்ன? அது இயற்கையில் வருதா செயற்கையில் வருதா? இதை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அது தெரியல. கடல் சீற்றம் கொள்ளுது, அது இயற்கையில் கொள்ளுதா செயற்கையில் கொள்ளுதா?
ஆனால் எந்த விஞ்ஞானியும் உண்மையை பேசுறதில்லை. இப்போ ஆமாம். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அணுகுண்டுங்களை கடலில் சோதனை நடத்துகிறான். ஆமாம். அதனுடைய அதிர்வில் தான் அந்த அதிர்வு, அது விழுந்த இடம், அந்த காற்று வெளியேறும் போது அந்த கடல் தண்ணி ஊருக்குள்ளே போகுது. அந்த அதிர்வு தான் பூமி அதிர்ச்சி வருது. இயற்கையில் வரவே வராது. ஏன்னா பூமி ஒன்றும் சின்ன கோலி இல்லை. இவன் போடுற குண்டுக்கள் தான் இந்த வினைகளே தீருது. இது மொத்தமே இது எவ்வளோ காலில் நடக்குதுன்னா ஒரு 50 வருஷத்துக்குள்ள தான் இந்த அதிர்வெல்லாம். அதுக்கு முன்னாடிபடி ஒரு அதிர்வு அப்போ இல்லையா பூமி? அப்போ இல்லையா பிளேட்டு? எல்லாமே எல்லா காலத்துலேயும் இப்போ இயற்கையாக இருக்கிறது இயற்கையாக இருந்துக்குந்தாங்கிறா. செயற்கையிலே இந்த செய்கிற செயல்களால் பூமி அதிர்வு, சுனாமி, பல அழிவுகளை உண்டாக்கிக்கிறோம். அப்போது மனிதன் தான் மனிதன் ஆயிடுச்சுப்பான். மனிதன் எதை வச்சு ஆயிடுச்சுக்கிறான்? விஞ்ஞானம்ன்ற ஒரு பேரை வச்சுக்கின்னு இவனையே இவன் ஆயிடுச்சுன்னுக்கிறான். சொர்க்கம் நரகம்ன்றது பூமி தான், பூமிக்குள்ளே தான் இருக்குது. இப்போது இந்த கொரோனா காலகட்டம் இதிலே நீங்கள் சொர்க்க நரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வசதியாக வாழறவெல்லாம் பிரச்சனை இல்லை. இது இன்னும் ஒரு வருஷம் இந்த கொரோனா இருந்தால் கூட அவனுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை, சாப்பிட்டுக்கினே தான் இருக்க போகிறான். ஆனால் வசதி இல்லாதவனுடைய நிலை என்ன? இன்னைக்கு அவன் நரக வேதனைப்பட்டுன்னுக்கிறான். அவன் வாயால் சொல்கிறான், நான் எதுக்கு வாழணும், நரகத்தில் வாழ்ந்துன்னுக்கிறேன், நான் செத்து போனால் பரவாயில்லன்றான். அப்போ நரகம்ன்றது எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. வசதி படித்தவனுக்கு எதை நினைச்சாலும் இந்த காலகட்டத்திலையும் வாங்கி அவன் வாய்ப்பை பயன்படுத்தினுக்கிறான். அப்போ அவன் சொர்க்கத்தில் இருக்கிறான். சொர்க்கமும் நரகமும் வாழ்க்கையில் தான் இருக்குது, தவிர தனி ஒரு கம்பெனி கிடையாது. உன் வாழ்க்கையை நீ சீரமைச்சு இப்படித்தான் நான் வாழணும். ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்ச 500 ரூபாய் செலவு பண்ணு, 500 ரூபாய் எடுத்து வை. இந்த 500 எடுத்து வைக்கும்போது அது உனக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டும். ஆனால் நீ 1000 ரூபாய் சம்பாரிச்ச 1500 ரூபாய் செலவு பண்ணும்போது நரகத்துக்கு வழிகாட்டும். அப்போ நரகமும் சொர்க்கமும் உன் எண்ணத்தில் இருக்குது, இந்த பூமியில் இருக்குது, தவிர அதுக்கு ஒரு தனி நாடே கிடையாது, ஒரு தனி இதுவே அமைப்பே கிடையாது. அப்படிப்பட்ட சொர்க்க நரகம்ன்றது இப்போ நம்ம கண்ணெதிர நிறைய பேர். நம்ம நல்லா ஓடுறோம், நம்ம நல்லா நடக்கிறோம், நல்லா பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம், இது சொர்க்கம். ஆனால் ஒருத்தனால எழுந்து நடக்க முடியல, ஆனால் ஆசைகள் படுறான், எல்லா ஆசைகளும் படுறான். ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறான், அவனுக்கு கண் இல்லை, இது நரகம். அப்போ நரகமும் சொர்க்கமும் எங்கே இருக்குதுன்னா இந்த பூமிக்குள்ளே தாங்குது. நரகமும் சொர்க்கமும் எங்கே இருக்குதுன்னா உன்னுடைய எண்ணத்துக்குள்ளும் உன்னுடைய செயலுக்குள்ளும் தான் இருக்குது. உன்னுடைய வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிக்கோ. பெரிய பெரிய பணக்காரர்கள் இன்னைக்கு இருக்கிறான், நான் ஏன் கொடுக்கணும், நான் சம்பாரிச்சேன்னு நினைக்கிறான். ஆனால் நீ சம்பாரிச்சு எப்போ வந்து சம்பாரிச்ச? இந்த பூமியில் இறைவன் உனக்கு சம்பாதிக்க கொடுத்துக்கிறான். உனக்கு தேவையானதை வச்சுக்கோ, தேவையில்லாததை பிறர் கொடு, அது உன்னை உயர்த்தும். ஆனால் நான் எதுக்கு கொடுக்கணும், நான் ஏன் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவன் நிலையை விட உன் நிலை அடுத்த பிறவி தாழ்ந்து போயிடும். அதுதான் நரகம். அப்படி சொர்க்கத்திலேயே நீ வாழ வேண்டும்னா உன் மனசை தூய்மையாக்கிக்கோ. சொர்க்கத்திலேயே வாழ வேணால் பல பேருக்கு உதவி செய், அதுவே சொர்க்கவாசல் திறந்து இருக்கும் உங்களுக்கு. நரகமும் சொர்க்கமும் இங்கே தான் இருக்கிறத தவிர அதுக்கு ஒன்றும் ஒரு தனி மாநிலம், அதுக்கு ஒரு தனி கிரகம், அதுக்கு ஒரு தனி ஆட்சி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மனிதனுடைய வாழ்வு, மனிதனுடைய மனம் பேசுறது தான். நான் இன்பத்தில் இருக்கிறேன், நான் துன்பத்தில் இருக்கிறேன், நான் அவனுடைய மனம் சொல்கிறது தான் இன்பம் துன்பம். இது எந்த மதத்தாலையும் சீர்படுத்த முடியாது. அதுக்கு தான் அகஸ்தியர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். வைகுந்தம், சொர்க்கம், நரகம் அப்படின்லாம் பேசுகிறீங்க, இது மதத்தால் செய்ய முடியுமானா எந்த மதத்தாலையுமே செய்ய முடியாது. மனிதனுடைய மனத்தால் தான் செய்ய முடியுமே தவிர மதத்தால் செய்ய முடியாது. அதனால் சொல்கிறாரு, சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். உன்னுடைய எண்ணமாகப்பட்டது உனக்குள்ளவே நின்று இந்த சுழியில் நின்றுனா உனக்கு மோட்சம் உண்டு. ஏன்னா இந்த மோட்சம் முக்தி இது எல்லாம் கொடுக்குற இடம் இதுக்கு பேர் பதின்னு பேர். அப்போது இந்த உடலுக்கு பசுன்னு பேர், மனசுக்கு பாசம்னு பேர், இந்த சுழிக்கு வந்து பதின்னு பேர். ஏன்னா இது கடவுள் இருக்கிற இடம், இது ஆசா பாசங்கள் இருக்கிற இடம், இது ரெண்டையும் சுமக்கிற உடல் பசு. அப்போது சொர்க்கமும் நரகமும் உனக்குள்ளவே இருக்கிறத தவிர எந்த மதத்துலேயும் கிடையாது. எந்த மதத்துக்காரனாலையும் சொர்க்கத்துக்கு அனுப்புறதோ நரகத்துக்கு அனுப்புறதோ முடியாத காரியம் அது கற்பனை. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மகான்கள் கிடையாது. ஒரு சிலருக்கு தான் சாத்தியமாகுது. எல்லோரும் மகான் ஆக முடியுமா? நினச்சா மகான் ஆகிற விஷயம் இல்லை அது. அந்த மகான் ஆகணும்னா அவன் இந்த உலகத்துக்கு தன்னையே அர்ப்பணிக்கணும். அவனுக்கு மட்டும்தான் அந்த மகானுடைய தன்மை கிடைக்கும். எந்த பொருள் மேலேயும் ஆசைப்படக்கூடாது, எந்த சொத்து சுகமும் விரும்பக்கூடாது. அவன் மட்டும்தான் மகான் ஆக முடியும். அப்போது அறவே ஆசையை ஒழித்தவன் மகான். இதை தானே கௌதம் புத்தர் சொன்னார், ஆசையே துன்பத்துக்கு அடிப்படை, ஆசையே அறவே ஒழித்து விடு அப்படின்னாரு. ஏன்னா ஆசை படப்பட துன்பம் வரத்தான் செய்யும். அப்போ அந்த ஆசையை விட்டோம்னா துன்பத்தில் நம்ம வெளியே வரலாம்.
அப்போது ரமண மகரிஷி ஒரு பிராமணன், அவர் பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு. உன்னால் முடியுமா? நீ பொண்டாட்டி வேணும், வசதி வேணும், வீடு வேணும், தொழில் வேணும், பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இவ்வளோ வச்சுக்க நான் யாருன்னு யார்கிட்ட கேட்குறது? நீ என்ன இப்போ புக்கில் நான் யாருன்னு கேளு, ஆத்ம விசாரம் பண்ணுன்னார் அவர். ஆத்ம விசாரம் ஒன்றுங்கள்லாம் எப்படி பண்ண முடியும்? அப்போ நீ ஒரு நல்ல குருக்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, இதை நான் எப்படி செய்யணும், எப்படி செய்தால் நான் ஆத்ம விசாரம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கணும் பண்ணுறது தவறே இல்லை. கேட்காம அவர் நான் யாருன்னு கேட்கலாம். யாருக்கிட்ட போய் யாருன்னு கேட்குறது? ரோட்டில் போய் நான் யாருன்னு கேட்க முடியுமா? அது கேட்குற இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல கேட்டால் தான் அதுக்கு விடை கிடைக்கும். நீ ரோடெல்லாம் புக்கை வச்சுருந்தா நான் யாருன்னு கேட்க சொன்னார்னா அது அறியாமை. அதனால தான் சொல்கிறது, இது மாதிரி தவறுகளை செய்யாதீங்க. அவ்வளோ பெரிய மகான் எவ்வளோ உன்னதமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, அதை ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறேனே தவிர விசாரணை பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் பண்ணணும், எல்லாரும் அந்த ஞானத்தை அடையணும் தான் நான் இன்றைக்கி வரையும் கத்தின்னு இருக்கிறேன். அதனால் அது தவறில்லை. அவங்களுடைய கேள்விகள் தவறாக இருக்கும்போது அது ஷார்ப்பாக பதில் சொல்லும்போது தவறாக தெரியும் அவங்களுக்கு. இன்று ஆன்மீகம் ஏன் வியாபாரம் மாதிரி ஆனது அப்படின்னு பார்த்தா, மக்களுக்கு எது ஆடம்பரமாக இருக்குதோ அதை விரும்பி போகிறோம். ஆனால் உண்மையான ஞானியை அவங்க விரும்புறதில்ல, அதை அடையாளம் காண்றதும் இல்லை. உண்மையான ஞானியை அடையாளம் காணணுன்னா, இறைவனை பார்த்த ஒரு ஞானி எந்த ஆடம்பரத்துக்கும் உட்பட மாட்டான். அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஆடம்பரம் இல்லாமல் அவனுடைய ஆன்மீகத்தை எந்த வேஷமும் கட்டாமல் தனித்து சுயமாக நிற்கிறானோ அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி. அப்படிப்பட்ட ஆன்மீகவாதிகிட்ட ஜனங்க விரும்பி வர்றதில்லை. ஏன்னா ஜனங்க விரும்பி போதும். அதனால் அவங்க அதை வியாபாரமாக ஆக்கிட்டாங்களே தவிர அது அவங்க மேலே மட்டும் தவறு சொல்ல முடியாது. இது மக்களினுடைய தவறும் இருக்குது. இது நம்ம ரெண்டையும் உணரணும். ஒருத்தர் மேலேயே குறை சொல்லி பயனே கிடையாது. ஏன்னா எந்த ஆன்மீகவாதியும் அவன் வீட்டில் யாரையும் கூப்பிட்றதில்ல, இவங்க தான் விரும்பி போகிறாங்க. அப்போது ஒரு கடை இருக்குது, இன்னொரு கடை இருக்குது. ஒரு கடையில் உண்மையான பொருள் விற்கிறான், ஆனால் அது விளம்பரம் இல்லாமல் இருக்குது, அதை யாரும் போய் வாங்கிறதில்ல. போலி பொருள் விற்கிறான், அதிகமான விளம்பரம் பண்ணுறான், அதனால் ஜனங்க அதை போய் விரும்பி வாங்குது. இன்றைக்கி ஆன்மீகம் அந்த மாதிரி நிலையில் போயிருக்குது. உண்மையான ஞானி எந்த ஆடம்பரமும் பண்ண மாட்டான். அதனால் ஞானம்ன்றது அமைதியும் அடக்கத்தில் தான் இருக்குது, ஆரவாரத்துலேயும் அநியாயத்துலேயும் இல்லை. அதனால் இந்த ஜனங்க அதை உணர்ந்து அதை செயல்படுத்தி யார் நல்ல ஞானி, யார் ஆடம்பரம் இல்லாமக்கிறான், யார் உண்மையை சொல்கிறான், மற்றவன் மனம் விரும்பணுன்றதுக்காக நம்ம போய் சொல்லி ஞானத்தை நடத்தக்கூடாது. அது ஞானமே கிடையாது, அஞ்ஞானம் அது. அதனால் மற்றவன் மனசு தெளிவிக்கிறது தான் ஞானம். அந்த தெளிவை தரணும். ஆனால் ஒரு குருவை தேடி போனோன்னு இன்னும் குழப்பமாக்கி அவங்கள குழப்பத்திலேயே வச்சுங்கிறது அவனுக்கு அது சாதகமாக இருக்கும், ஆனால் மக்களுக்கு அது தீமையாக முடியும். அதனால் அப்படிலாம் செய்யக்கூடாது. ஆன்மீகம்ன்றது ஒரு புனித பொருள், புனித பயணம். அது அந்த புனித பயணத்தில் ஒரு குருவாகப்பட்டும் புனிதமாக இருந்தால் தான் அந்த சீடர்களை புனிதமாக பயணம் பண்ண வைக்க முடியும். அதனால் முதல்ல குரு சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த சீடர்களும் நல்லா இருப்பாங்க. ஞானமடைய குரு அவசியமாக? எந்த ஒரு சீடனும் ஞானம் அடையிறது குரு இல்லாமல் அடையவே முடியாது. ஏன்னா ஞானம்ன்றது அஞ்ஞானம்ன்றதுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. அஞ்ஞானம்ன்றது உலகத்தில் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வாழ்ந்துன்னுக்கலாம். ஆனால் ஞானம்ன்றது மறைப்பொருள். அந்த மறைப்பொருளை காட்டணுன்னா ஒரு நல்ல குருவால் தான் காட்ட முடியும். அந்த குரு காட்டுற வழியில் அந்த சீடம் பயணம் பண்ணால் தான் அந்த ஞானத்தை அடைய முடியும். இது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். ஞானம் குரு இல்லாமல் ஞானத்தை அடைஞ்சாங்களே அப்படின்ற சந்தேகம் வரலாம். இப்போ ரமண மகரிஷி 13 வயசில் ஒரு ஞானத்தை அடைஞ்சிடும். அவருக்கு குரு கிடையாது. வள்ளலார் 12 வயசுலேயே ஞானத்தை அடைஞ்சார், அவருக்கும் குரு கிடையாது. ஞான சம்பந்தர் 8 வயசுலேயே ஞானம் அடைஞ்சார், அவருக்கும் குரு கிடையாது. இது எப்படி குரு இல்லாமல் இவங்களாம் ஞானத்தை அடைஞ்சாங்க அப்படின்னா, முற்பிறவியில் அதை முழுமையாக முடிக்கிற காலத்தில் அவங்களுக்கு இறப்பு வந்தது. அதை இந்த பிரிவில் முடிச்சுட்டாங்க, குரு தேவை கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் பயணம் பண்ணுறவனுக்கு அவசியம் குரு. குரு இல்லாமல் ஞானத்தை அடையவே முடியாது. ஞானம்ன்றது ஒரு பெரிய அதிசய பொருள். அது அடையணுன்னா உண்மையான குரு இருக்கணும், உண்மையான குரு கிட்ட போகணும், உண்மையான வழி தெரிஞ்சு அதில் பயணம் பண்ணால் ஞானத்தை அடையலாம். ஒரு நல்ல சிஷ்யனின் அடையாளம் என்ன? நல்ல சிஷ்யனுடைய அடையாளம் விவேகானந்தர். ஒரு குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த உலகத்தில் இருக்கிறாரா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவருடைய சீடராகப்பட்ட விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் அவருடைய குருவை விளம்பரப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த சீடனால் தான் ஒரு குரு உலகத்துக்கு வெளிப்படணுமே தவிர, குருவே நான் குரு, நான் என்ன இது செய்தேன் அதை செய்தேன்னு சொன்னால் அவன் உதவாத குருவுன்னு அர்த்தம்.
ஒரு குருவினுடைய புகழை வந்து சீடர்கள் தான் பரப்பணுமே தவிர குரு சொல்லவே கூடாது. சொன்னான்னா அவன் சரியான குரு இல்லை. அதுக்கு உதாரணம் ரமண மகரிஷிக்கு பால் பிரண்டன் இங்கிலாண்டிலேருந்து ஒரு சீடர் கிடைச்சார். அவரால் உலகம் ஃபுல்லாக ரமண மகரிஷி பிரபலியமானார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு விவேகானந்தர் கிடைச்சார். அதனால் அந்த குரு உலகமெல்லாம் புகழ் பெற்றார். அதே மாதிரி வள்ளலாருக்கு கல்பட்டுன்ற ஒரு குரு கிடைச்சார். அவர் உலகமெல்லாம் புகழ் பெற்றார். அப்போது இந்த நல்ல குருமார்களுக்கு நல்ல சீடன் அமையும் போது அந்த குருவினுடைய புகழ் தெரியுது. அப்படிப்பட்ட சீடர்கள் அமையிறது கடினம். இப்போது நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு நல்ல குருவின் அடையாளம் என்ன? ஏதோ நல்ல குருன்றவர் இப்படி இருப்பார், ரமண மகரிஷி. ஆமாம், எந்த ஆடம்பரமும் இல்லாமல் இந்த மாதிரி இருப்பார். நல்ல குரு இப்படி இருப்பார், எந்த வேஷமும் கட்டாமல், இல்லையா? ஒரு குருவினுடைய நிலை எப்படி இருக்கணும்? எவ்வளோ பெரிய குருவானாலும் அவன் சாதாரணமான நிலையில் நிற்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதெல்லாம் குருவுக்கு, நல்ல குருக்களுக்கு அடையாளங்கள். இது எந்த வேஷமும் எந்த இதுவும் இல்லாமல் இருந்தால் அவன்தான் நல்ல குரு. அந்த மாதிரி இப்படிப்பட்ட குருமார்கள் வந்து இந்த உலகத்துக்கு எவ்வளோ நன்மைகளை செய்கிறாங்க. எப்படி இருக்கார் பாருங்கள் குருன்றவர். உலகம் ஃபுல்லாக தெரியும், எந்த ஆடம்பரமாவது இருக்குதா பாருங்கள். இப்படி இருக்கணும் நல்ல குருன்றது. இதை தேர்ந்தெடுத்தால் அந்த சீடன் நல்ல சீடன். இந்த காதால் பெரியவங்க மகான்கள் சொல்கிறாங்க, இந்த உலகத்துக்கு நல்லது சொல்லணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை எல்லாருக்கும் பயன்படணும்னு சொல்கிறாங்க. ஒன்று அதையாச்சும் கேளு. நீ பாட முடியல, உன் மனசால் யோசிக்க முடியல, பார்வையால் பார்க்கணும் தான் நீ 1000 வேலை செஞ்சாலும் இறை சிந்தனை ஐயாவோட வீடியோ போட்டு விட்டு கூட நீ ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். வீட்டில் இப்போ லேடிஸ்லாம் இருக்காங்க, அவங்க எங்கேயும் வேலைக்கு போடல, சமையல் தான் இருக்குது அப்படின்னா சமைக்கும் போது ஐயாவோட ஸ்பீச்சை கேட்டுகிட்டே சமைக்கலாம். அப்போ இது என்ன சொல்கிறாரு அவர்? அதை பண்ணுன்றாரு. செவியுண்டு கேட்க பல்ப சிலையால் எண்டு சாத்த. ஒரு சிலைன்னு இருந்தால் அதுக்கு பூவாச்சு வாங்கி போடு. ஏன் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, நீ எதை பண்ணுறியோ அப்போவாவது அந்த இறைவன் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கப்பா. உனக்கே நீ போட முடியாது, அப்போ எதிரில் வச்சு அதை வழிபடு. அப்போ உனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, அதுக்கு ஒரு பூவோ பச்சிலையோ ஒன்று கொடு அப்படின்றாரு. எதிர் நிற்க ஈசன் இருக்கையிலே மண்ணுண்டு போகுதையா கெடுவீர் இந்த மானிடமே. இவ்வளவு இருந்து இதெல்லாம் பண்ணாமல் மண்ணுக்கு உரமாக போகிறே, நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்குறாரு. யார் கேட்குறது? நீ சாகலடா, மண்ணுக்கு உரமாக போயின்னுக்கிற. மண்ணுக்கு உரமாக போகிறதுக்காக இறைவன் இவ்வளோ பெரிய செல்வத்தை கொடுத்தான். அதுக்காக இறைவன் கொடுக்கலாம். அதுக்காக இறைவன் ஏன் பார்த்து பார்த்து படைக்கணும்? எல்லா உயிரின மாதிரி படைச்சிட்டு போயிருப்பானே. அதுக்காக நாம் இந்த மண்ணில் புதைக்கிறதுக்காக வந்த வடிவம் இல்லை. இது தெய்வமாக இருக்கணும். அதனால தான் சமாதி நிலை அடைஞ்சவங்கள உட்கார வச்சு பண்ணுறாங்க. ஏன் உட்கார வச்சு பண்ணணும்? எல்லாரையும் புதைக்கிற நம்ம படுக்க வச்சு பண்ணா என்ன அப்படின்னா கிடையாது. உட்கார வச்சால் மட்டும்தான் இந்த உடலுக்குள்ள ஒரு ஆகாயன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அண்டத்தில் எது இருக்குதோ அதுவே இந்த பிண்டத்திலும் இருக்குது. இந்த பிண்டத்தில் எங்கே இருக்குதுன்னா இந்த தலையில் சிரசில் தான் இருக்குது. அப்போ பாடம் பண்ணவங்க கூட எல்லாம் எங்கே வெளியே போயெல்லாம் சுற்றிட்டு வரல, தனக்குள்ளே இருக்கிற அந்த அண்டத்துக்கு போய் பயணம் பண்ணதுனால அவங்க சதா சர்வகாலமும் இந்த பிரபஞ்சத்தோடவே தொடர்பு இருக்கிறாங்க. அப்போ அவங்க உட்கார்ந்த நிலையில் இருக்கும்போது மட்டும்தான், அவங்க சமாதி நிலையை அடைஞ்சால் கூட அவங்களோட சக்தியானது இந்த உலகம் ஃபுல்லாக வியாபித்து வரவங்களுக்கும் ஆசி வழங்கணும். ஐயா சொன்னார் இல்லையா, என்னோட சமாதியில் என்னோட ஆன்மாவை இந்த ஊனுக்குள்ளே தக்க வச்சு என்னை நம்பி வரக்கூடிய எல்லா ஆன்மாவுக்கும் வழிகாட்டக்கூடிய சக்தி இருக்குதுன்னு ஏன் சொன்னாருன்னா அதை தான் இங்கே சொல்கிறாரு. பட்டினத்தார் அதை தான் இங்கே சொல்கிறாரு. மகான்களை ஏன் உட்கார வச்சு அடக்கம் பண்ணுறோம், சமாதி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு இருக்கிறவங்க. அப்போ நம்முடைய வேண்டுதல் எங்கே போகுது? அதே பிரபஞ்சத்தோடு தான் போகுது. ஐயா இங்கே வந்து வேண்டிக்கிறோம், ஐயா நீங்கள் இப்போ சமாதிக்கு முன்னாடி நான் வந்து பார்த்துருந்தேன்னா உங்களை தொட்டு கும்பிட்டுருப்பேனே. ஒரு அம்மா ஃப்ரான்ஸ்லேருந்து வந்துக்கிறாங்க, இது வரைக்கும் அவங்க வரல, இதுதான் ஃபஸ்ட் டைம் தனியாக வந்துக்கிறாங்க. தனியாக வந்து போய் ஐயா சிலையை போய் கட்டி பிடிச்சினாங்க, கன்னத்தை போய் அவட தடவுறாங்க. நான் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சிக்கின்னு இவ்வளோ காலம் தள்ளிட்டேன். இப்போ தான் எனக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் நான் என்னெல்லாம் என் மனசில் கற்பனை பண்ணி வச்சுருந்தனோ உங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஐயா ஐயா சிலையை தொடலாமா? போமா. அப்பனை புள்ள தொடாமல் வேறு யார் தொட போகிறது? அதானே சாமி? எல்லாருமே அங்கே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அலியும் இல்லை.
தெய்வத்துக்கு முன்னாடி நாம் ஒன்றுமே இல்லை. அப்போ அடையாளமெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ குளிச்சியா குளிக்கலையா, நீ ஆனா பெண்ணா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மனம் பொருந்தினால் நமக்கும் அந்த சக்தி உண்டு. அப்போது நாமளும் உட்காந்து தானே படம் பண்ணுறோம். அப்போ நம்ம கோழிக்கெல்லாம் எங்கே போகுது? இந்த பிரபஞ்சத்தோட போகுது. இந்த பிரபஞ்சத்தில் தான் குருவும் இருக்கார். நாம் எந்த ஊர்லேயோ இருக்கிறோம். ஐயா போலிவாக்கத்தில் உட்காந்துக்கிறேன் எல்லாம் நினச்சிக்கிறாங்க. ஐயா வந்து சமாதி ஆகிட்டாரு, அவர் போலிவாக்கத்தில் உட்காந்துக்கிறாரு நினச்சிக்கிறாங்க. அட முட்டா பசங்களே, அவர் போலிவாக்கத்தில் இல்லை. அவர் உடல் மட்டும்தான் இங்கே இருக்குது. அவரே இந்த அண்டா சராசரமும் கலந்துருக்கிறாரு. அப்போ நாம் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து நமக்கு முன்னாடி வழி காட்டுறாரு. நம்முடைய கேள்விக்கு அவர் பதிலாக இருக்கிறார். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் எல்லாரும் உக்காஞ்சி பாடம் பண்ணுறது. ஏன் சாமி நல்லா தூக்கம் வந்து பத்தினே பாடம் பண்ணலாமா? கால் வலி இருக்காது, கை வலி இருக்காது, ஏன் பண்ணால் என்ன? அதே மாதிரி கடைசியில் படுக்க வச்சுருவாங்க. பரவாயில்லையா? படுக்கணும்னு ஆசை இருந்தால் பத்துக்குனே பண்ணுங்க. இந்த உடம்ப நீ பெருசாக நினைக்கிறியப்பா, இந்த உடம்பு இருந்தது கரெக்டா? இந்த உடலானது எல்லாமே கொடுத்துருமா? பக்கம் சொல்லணுமா? 94. இந்த உடல் உனக்கு கேட்டதெல்லாம் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும், ஆனால் கொடுக்காது. விடக்கே பருந்தின் விருந்தே கமண்டல வீணனிட்ட முடக்கே புழு வந்து உரையிடமே நலமுற்றும் இல்லா சடக்கே கருவி தளர்ந்து விட்டால் பெற்ற தாயும் தொடா தொடுக்கே உனை சுமந்தேன் நின்னின் ஏது சுகம் எனக்கு. எப்பா 4 பொண்ணா உன்னை தூக்கி சுமந்து நேர்கிறேன். நீ யார் தெரியுமா? வானத்தில் பருந்து சுற்றி நேக்குது, எங்கே எது கிடைக்கும் அப்படின்னு. இது அதுக்கு நீ விருந்தா அமைய போகிற உடம்புடா. நீ என்ன சொல்கிறாரு? பருந்தின் விருந்தே கமண்டல வீணை நிட்ட முடக்கே. கமண்டல வீணை நிட்ட முடக்கேன்னா என்னதுன்னா எரிச்சிடுறாங்க. எரிச்சிடணும் என்ன பண்ணுறாங்க? சாயங்காலம் போயேப்பா சாயங்காலம் வந்து அரிசி வாங்கிக்கோ. அவர் என்ன பண்ணிடுறான்? பவுடராக்கி 4 எலும்பு, மண்டை எலும்பு கொஞ்சம், கை கால் எலும்பு கொஞ்சம் போட்டு ஒரு பானையில் குடுவையில் வச்சு கொடுத்துறாங்க. இதை எடுத்து போய் பத்திரமா எடுத்து போய் கடலில் சேர்த்துரு. கடலில் சேர்த்தா அவர் கடலுக்குள்ளே சேர்ந்த மாதிரி ஆகிடுவார். அது மாதிரி கமண்டல வீணை நிட்ட முடக்கே. அந்த கமண்டலத்தில் போய் உன்னை அடைச்சிருவான்டா. எரிச்ச உடனே நீ எதுக்கு உதவ? ஒரு சட்டியில் உட்கார அளவுக்கு தான் நீ தூள் ஆகிடுவ. இப்போ ஆஜானு பாகுவாக இருக்கிற எல்லாம் எது வரைக்கும்? இந்த மூச்சு ஓர வரைக்கும். பத்துட்ட எதுவுமே கொளுத்திடுவான்டா, நம்பாத இதை அப்படின்றாரு. நலமுற்றும் இல்லா சரக்கே சலக்கேன்றாரு, சடக்கேன்றாரு. நலமுற்றும் இல்லா, இதில் எதாவது பிரயோஜனமாக இல்லை. இதை தினமும் கழுவி வைக்கணும். ஒரு நாள் நீ கழுவ மறந்துட்டா பக்கத்தில் இருவன் மூக்கு பிடிச்சிருவான். என்ன என் மாட்டுக்கு வர வாசனை உன் மேலே வருதுன்னு. ஏன்னா அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம். ஏன் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா அந்த உயிரில் அந்த வேதனையோடு அது சாகுது. அந்த எந்த வேதனையோடு அது சாகுதோ அதுக்கு வந்து நம்மள மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அர்த்தா சும்மா இருக்குமா? அது வேதனையோடு அந்த உயிரை விட்டு அந்த உடலை விட்டு போகும்போது அந்த வேதனை அந்த உடல் ஃபுல்லாக பரவும். அந்த உடல் ஃபுல்லாக பரவும் போது அதில் பதிவாகுது. அதை எடுத்து நாம் சாப்பிடும்போது அந்த பதிவுகளை என்ன பண்ணால் நம்ம உடம்பையே நாசம் பண்ணும். இந்த உடலை துர்நாற்றம் வீசும். தண்ணி குடிச்சிட்டா நீ மறுநாள் பல் வளர்க்காம கூட எதையாவது சாப்பிட்லாம். ஆனால் கறியை மீனை சாப்பிட்டுட்டு காலையில் ஏந்து பல் வளர்க்காமல் இருந்து பாருங்களேன், அந்த பிண்டத்தில் ஊர்பட்ட கிருமிகள் வந்து வாய் நாரும். காரணம் என்ன? அது அழுகத்துக்காக படைக்கப்பட்ட ஒரு உணவு. நீ சாப்பிட்றதுக்காக படைக்கப்பட்டது கிடையாது. இல்லாதவன் சாப்பிட்லாம். பாலைவனத்தில் வாழ்கிறேன், அங்கே போய் நான் விவசாயம் பண்ணி சாப்பிட முடியுமா? இல்லை அதை தேடி போக முடியுமா? போக முடியாது. அவனுக்கு அது கரெக்டு. காட்டில் இருக்கிற மிருகமும் பாலைவனத்தில் இருக்கிற மனுஷனும் ஒன்று தான். கிடைச்சதுன்னு சாப்பிட முடியும். அப்போ அவங்களுக்கு அது சரி. ஆனால் எல்லாமே கிடைக்கும், நான் எதை வேணா சாப்பிட முடியும் அப்படின்னா உனக்கு அது தவறு. அப்போ புழு வந்து உறவிடமே, இது புழு பூத்துறண்டா. நலமுற்றும் இல்லா சடக்கு கருவி தளர்ந்து விட்டால் பெற்ற தாயும் தொடக்கே. தொடக்கேன்னா கீட்டு. உன் கருவி கரணம்லாம் தளர்ந்து போய் ஒரு ஓரமாக பத்துந்தனா எந்த அம்மா உன்னை பெற்றாங்களோ அதே அம்மாவை உன்னை தொடர்றதுக்கு யோசிப்பாங்க. எப்படி? கண்ணே மணியே காலோட போனால் தொடச்சி யார் ராசா ஒரு வேலை போகலைன்னா ஐயோ இன்னைக்கு பாத்ரூம் போலையே, ஒரு வேலை இவ்வளோ நேரம் ஆச்சு மனம் போலையே அப்படின்னு வேதனைப்படுற அதே அம்மா நீ கை கால் விழுந்தோ உடல் சுகமே இல்லாமல் நீ எதுக்கும் உதவாமல் ஒரு மூலையில் படுத்துட்டால் அதே தாய் கூட உன்னை தொடமாட்டா. அவ்வளோதான் இதுக்கு மரியாதை அப்படின்றாங்க.
தளர்ந்து விட்டால் தாயும் தொடா தொடக்கு உனை சுமந்தேன் நின்னில் ஏது சுகம் எனக்கு. அப்போ உங்ககிட்ட நான் எப்பவுமே உஷாராக இருக்கணும். ஏன்னா நீ இருக்கும்போதே ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே காசு காரியத்தில் கண் வையடான்னு சினிமாவில் சொன்னாங்க. அதனால காசுக்காக சொல்லவங்க. காரியத்தில் கண் வையடா தாண்டவக்கோனே. காரியம் என்ன? இறைவன் எதை நோக்கி நம்மளை அனுப்பிச்சானோ அதுதான் காரியம். நீ இந்த உலகத்தில் 1000 வேஷம் போடலாம், 1000 ஆட்டம் ஆடலாம், ஆனால் பண்ணாலும் நீ யாருன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். தெருக்கூத்து கட்டுவாங்க, ராமர் வருவார், கிருஷ்ணர் வருவார். மேடையில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் நான் கிருஷ்ணன் இல்லை, கூட்டம் தான் இருக்கும். ஓ கிருஷ்ணர் வந்துட்டாருங்க கை தட்டுவான், ராமர் வந்துட்டாருங்க கை தட்டுவான், நாரதர் வந்துட்டார் கை தட்டுவான். ஆனால் அந்த வேஷத்தை போட்டவருக்கு தெரியும் நான் நாரதரும் இல்லை, நான் ராமனும் இல்லை, நான் கிருஷ்ணன் இல்லை, நான் கோவிந்தான்னு சொல்லுவான். அப்போ அந்த தெளிவு அந்த பாத்திரத்தை பண்ணக்கூடிய அந்த கூத்தாடிக்கு தெரியும். அந்த மாதிரி நீயும் கூத்தாடி தான். நீ 1000 இங்கே வந்து கூத்தாடலாம், நீ 1000 அனுபவிக்கலாம். ஆனால் ஒன்றுத்தில் தெளிவாயிரு, உனக்கு இறைவன் அனுப்பிச்சு தான் ஒரு வேலை சொல்லி அந்த வேலையை நீ செஞ்சனா அதுதான் காரியத்தில் கண் வையடா தாண்டவக்கோனே. புரியுதுங்களா? அப்போ நாம் எப்போவுமே காரியத்தில் கண்ணாகணும். எது? இந்த பிறவி மரணம் இல்லா ஒரு பெருநிலை அடைஞ்சு முக்தி அடையணும். அதுக்காகத்தான் நம்மளை இறைவன் படைச்சான்ற அந்த தெளிவோடு இருந்தால் இதுக்கு பேர் தான் ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே, காரியத்தில் கண் வையடா தாண்டவக்கோனே.